நின்றுகிட்டு இது இயக்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம அறிவு சொன்னது ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் என்பது இல்லை. இது மேல தானா வந்துச்சா யாராவது போட்டாங்களா? சும்மா சொல்லுங்க. இந்த கையால் தானா வந்துச்சா செஞ்சாங்களா? நம்ம சாதாரணமா என்ன சொல்றோமே, ஒரு வாட்சை வாங்கினா பாக்குறோமே இந்த மெயிலிங் தப்பானா மெயிலிங் செய்யலாவா, ஒரு போன் வாங்கினா பாக்குறோமே இது என்ன கம்பெனிங்க? நம்ம அறிவு சொல்றது எதுவும் தானாக உருவாகுவதில்லை, தானாக இயங்குவதில்லை, தானாக அசைவதில்லை. அந்த மாதிரி அந்த மக்கள் சொன்னாங்களா? அதுல தானாக இந்த காலம் கட்டாருங்க, யாரோ ஒருத்த ஒழுதுகிட்டு இருக்கான். நம்ம சொல்றது சரியா தப்பா? பெரியவர்களே, இப்படித்தான் நம்மை எல்லாம் படைத்தவன், நம்மை எல்லாம் உருவாக்கியவன், நம்மை எல்லாம் பரிபாலிப்பவன், நம்மை எல்லாம் வாழ வைத்து அழகு பார்ப்பவன், நம்மை எல்லாம் மௌத்தாக்கக்கூடியவன், நம்மை எல்லாம் ஹயாத்தாக்கக்கூடியவன், நம்மை கண்ணியப்படுத்தக்கூடியவன், நம்மை கேவலப்படுத்தக்கூடியவன் ஒருவன். அவன் தன்னை படைத்துக் கொண்டான். சூரியனை காண்பித்தான், சந்திரனை காண்பித்தான், செவ்வாயை காண்பித்தான், சுக்கிரனை காண்பித்தான், பூமியை காண்பித்தான், வானத்தை காண்பித்தான். சில பாவர மக்கள் சொல்றாங்க சூரியன் தானா ஒதுக்கிறது. சூரியன் தானா உதிக்குமா? சூரியன் தானாக உதிக்குதுன்னு யாராவது சொல்ல நம்ப முடியுமா? சூரியன் தானா உதிக்குதுங்க, இரவு தானா வருதுங்க, பகல் தானா வருதுங்க, பூமி தானா விளையுதுங்க, மழை தானா பெய்யுதுங்க, என்ன நல்லா இயற்கைங்க. எப்படி இயற்கையாக முடியும்? இந்த அறியாமையை அகற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர்களை தீர்க்கதரிசிகளை உலகத்தில் எழுப்பினான். மனிதர்களுக்கு சொல்ல வைத்தான், மனிதர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இது ஒன்றும் தானாக நடக்கவில்லை, இதையெல்லாம் ஒருவன் செய்கிறான். அவன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. அவன் தான் சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மனிதனை ஒன்றை படைத்தான், எண்ணை படைத்தான், உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தான். உலகத்தில் இதுவெல்லாம் நடக்கிறதோ அது அவனுடைய கட்டளை இல்லாமல் நடைபெறாது. மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யாரல்லா வலா ஹப்பத்தின் ஃபீ துருமாத்தில் அர்தி வலா ரத்தின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். உலகத்திலே ஒரு இறை முதிர்வராக இருந்தாலும் சரி, அவனுடைய கட்டளை இல்லாமல், அவனுடைய சதிக்கை இல்லாமல், அவனுடைய அறிவில் இல்லாமல் ஒரு இறை கூட உதிராது. மழை தானா பெய்யுமா? ஏங்க மழை பெய்யும் போது தண்ணி ஷவர் மாதிரி பெய்யுதா இல்ல இந்த குற்றால ஃபால்ஸ் மாதிரி ஊத்துதா? ஏன் ஃபால்ஸ் மாதிரி ஊத்துறா? பாஸ்ல குளிச்சுட்டீங்களா? போய் ஒரு பக்கெட் வைக்க முடியுமா? கீழே ஒரு செங்கல் வச்சிருந்தாவும் அந்த தண்ணீரை எவ்வளவு தேவையோ அவ்வளவு இயற்கை வைப்பவன் யார்? வல்லதி நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர். அவன் யார் தெரியுமா? தேவை எவ்வளவோ அவ்வளவு தண்ணீரை இறக்கி வைக்கிறான். இங்க அறிவாளிகள் சொல்றாங்க, பாருங்க ஒரு தண்ணி இருக்குங்க, தண்ணியை நீங்க கீழே கொட்டினீங்கன்னா நிச்சயமா பரவுமா? பரவும். நிக்க வைக்க என்ன செய்யணும்? அது அணை போடணும். அணை போடாம தண்ணி நிக்காது. அது பக்கெட் தண்ணியா இருந்தாலும் சரி, ஒரு ஜெக்கு தண்ணியா இருந்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தாலும் சரி, ஒரு மூடி தண்ணியா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? அணை கட்டணும். அணை இல்லாம தண்ணி நிக்காது. ஏத்துக்கிறோமா இல்லையா? ஏத்துக்கிறோமா இல்லையா? மாத்தக்கூடாது. கடல்ல அணை இருக்கா? அணை இருக்காங்க, எப்படி நிக்குது? அத சொல்லுங்க, யார் நிக்க வச்சிருக்கா? இது கால் வைக்கிறார். பாருங்கள், மனிதர்கள் கண் இல்லையா பார்ப்பதற்கு? அந்த கடல் சும்மா இல்லை, அந்த கடல்ல அலை இருக்கு.
அலை வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த அலைகளை அலை இல்லாமல் தடுத்து வைத்திருப்பவன் யார்? கடலுக்குள்ள போய் பாருங்க, கடல் தண்ணி உபகரிக்குமா இனிக்குமா? உபகரிக்கும். நடுல பார்த்தா இனிக்குது. இந்த இனிப்பான தண்ணீரையும் இந்த உப்பு தண்ணீரையும் சேர விடாமல் தடுத்து வைத்திருப்பவன் யார்? மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான் وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزخا وحجرا محجورا. அவன் யாரவன்? அவன் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, அவன் உங்களை பார்ப்பதில்லை, அவன் உங்களை பார்க்கிறான், நீங்கள் அவனை பார்ப்பதில்லை. எப்படி ஒரு அறிவாளி காரை பார்த்த உடனே அந்த காரை இயக்குபவனை தேடுகிறானோ, தேடுறானா இல்லையா? இது மாதிரி இந்த வானத்தை பார்க்கக்கூடியவன், பூமியை பார்க்கக்கூடியவன், சூரியனை பார்க்கக்கூடியவன், சந்திரனை பார்க்கக்கூடியவன் படைச்சவனை தேடணுமா இல்லையா? பெரியவர்களே, இவனை தேடுவதற்காகத்தான், அவனை அறிவதற்காகத்தான், அவனை விளக்குவதற்காகத்தான் அவன் நமக்கு 6வது அறிவு கொடுத்தான். இல்லாட்டி 5 அறிவு போதும். நமக்கு வீடு கட்டுறதுக்கு 6வது அறிவு தேவையில்லை. நம்ம வீடு கட்டுறோம், குருவி கூடு கட்டுது. எத்தனை அறிவு இருக்கிறது? நான் வீடு கட்டுறேங்க, எனக்கு 6 அறிவு இருக்கு. வீடு கட்டுவதற்கு 6வது அறிவு தேவையில்லை. நம்ம என்ன சாப்பிடுவோம்? யானை ரொம்ப திங்குமா, நம்ம தின்போமா? அதுக்கு 6வது அறிவு இருக்கா? நல்லா சாப்பிடுறதுக்கு 6வது அறிவு தேவையில்லை. தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு 6வது அறிவு தேவையில்லை. நம்ம என்ன அலங்கரிப்போம்? மயிலை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா மயில? தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு 6வது அறிவு தேவையில்லை. 6வது அறிவு என்று அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் கொடுத்தானே. எது கொடுத்தா? சாப்பிடுறதுக்கா, தூங்குறதுக்கா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கா? இல்லை, இதுவெல்லாம் மிருகத்துக்கும் இருக்குது. எல்லாம் செய்யும். நமக்கு அல்ல 6வது அறிவு கொடுத்தது அவன் யார் என்பதை புரிந்து கொள்வது. அல்லாஹ் நமக்கு புதிய தௌஃபீக் செய்வார். அவன் யாரு? ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பஸ்ல 2 கண்டக்டர் இருக்கலாம், பாத்துருக்கீங்களா இல்லையா? டிரைவர் இருந்தா என்ன ஆகும்? ஸ்டீரிங் இருந்தா என்ன ஆகும்? இவர் ஒரு பிரேக் போடுறாரு, ஆக்சிடென்ட்க்கு கால் வைக்கிறாரு, என்ன ஆகும்? பஸ் போகுமா? எப்படி ஒரு பஸ்ஸை டிரைவர் ஓட்ட முடியாது? ஒரு ஊரின் தலைவர் இயக்க முடியாது. இந்த அண்ட சராசரங்களை, இந்த பூமியை, இந்த வானத்தை, இந்த சூரியனை, இந்த சந்திரனை 2 பேர் சேர்ந்து இயக்க முடியாது. அவன் யார்? அவனுக்கு தாய் இல்லை. அவன் யார்? அவனுக்கு தகப்பன் இல்லை. அவன் யார்? அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் யார்? அவனுக்கு மனைவி இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். நீ பார்த்திருப்பீங்க, குர்ஆனில் இருந்து குல் என்ன அர்த்தம்? நபியே நீர் குழுமீராக. இப்படி கலீல் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அதுல சொல்லுவாங்க, எல்லா குல்லுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை சொல்லுவாங்க. எல்லா குல்லுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. எப்படி என்ன பாருங்க, தகப்பன் மகன் சொல்றார், ஏய் சொல்லிட்டு வா, நான் சொல்றேன் சொல்லு, இது கட்டளை. மகன் தகப்பன் சொல்றார், அத்தா அத்தா நீ சொல்லுங்கத்தா, இது என்ன? இது கட்டளையா? இருந்தது சிபாரிஷ், நீங்க பரிந்துரை செய்யுங்க, நீங்க சொல்லுங்களேன், நீங்க சொன்னா கேட்பாங்க. அந்த குழு வேற, இந்த குழு அதுவும் குழு தான், இது குழு தான், அது எல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, அதே மாதிரி மனைவியை பார்த்து கணவன் சொல்றார் கோபத்துல,
உன் பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான், நான் யாருன்னு அவனுக்கு தெரியல, நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லி வை. நான் யாருன்னு சொல்லி இல்லை, நான் யாருன்னு சொல்லி வை. என்ன அர்த்தம்? இதுவும் சொல்லுறாரு, அதுவும் சொல்லு, இதுவும் சொல்லு. இது சொல்ல என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? எச்சரிக்கை, வார்னிங். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, சொல்லி வை. இது மாதிரி நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே சொல்லி வைத்தியவங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் என்று. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக சமமாக யாரும் இருந்ததும் இல்லை, இருக்கவும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. அவனுக்கு சமம் அவன்தான், அவனுக்கு நிகர் அவன்தான், அவனுக்கு உதாரணம் அவன்தான். இதெல்லாம் அவன் தான் செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் அவன் எந்த குடியை, எந்த குலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனை விளங்கிக் கொண்டால், அவனை வணங்கிவிட்டால் அவன் அவனை வாழ வைப்பான். உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. சில பேர் நல்லா வாழ வைக்கிறாங்க, சில பேர் விட்டு வச்சிருக்காங்க. வாழ வைக்கிறது வேற, விட்டு வைக்கிறது வேற. நம்ம வீட்டுல கிளி வளர்க்கிறோம், கிளியை நம்ம வாழ வைக்கிறோம். எங்க வச்சு வாழ வைக்கிறோம்? ஏன் வெளியே விட்டா என்ன? அது மோதா போயிடும், கூண்டு வந்து பிடிச்சிடும் செய்யணும். அது கூண்டு வச்சு அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல எலி வளருது, சுமாரா பாத்தீங்கன்னா காலையில மேல இருக்கு, மதியானம் கீழே இருக்கு, சாயங்காலம் அங்க போகுது. ஒரு நாளைக்கு பார்த்தா பால் குடிக்குது, ஒரு நாளைக்கு பார்த்தா சால்வா குடிக்குது, ஒரு நாளைக்கு பார்த்தா பட்டு புடவை கிடைக்குது, ஒரு நாளைக்கு பார்த்தா புக்கு கிடைக்குது. எலிய வாழ வைக்கிறோமா? எலிய வாழ வைக்கிறோமா? விட்டு வச்சிருக்கோமா? டைம் இல்ல. காலையில சொன்ன குழந்தை சொல்லுது, அம்மா என் நோட் புக் எல்லாம் கிடைச்சிருச்சுமா. ஏய் சும்மா இது, ஒரு லீவு நாள் பாத்துக்கலாம். உடனே பெரிய பொண்ணு, அம்மா என் பட்டு புடவையா, இன்னும் கோவம் வருது, பட்டு புடவையா? சரி எரியுது, 2 நாள் போது பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு? ஓ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, 4 நாள் போது சொல்லுமா இல்லையா? பெரியவர்களே, அவனுடைய நேசர்களை அவன் வாழ வைத்தான், எதிரிகளை விட்டு வைத்தான். பிறரை விட்டு வைத்தான், ஆரோனை விட்டு வைத்தான், நம்மளை விட்டு வைத்தான், ஹாமானை விட்டு வைத்தான். யார் இந்த காரூன், யார் இந்த ஹாமான், யார் இந்த பிறோன்? நம்ம மாதிரி உங்களை மாதிரி சாதாரண மக்கள் இல்லை. அல்லாஹ் சொல்றா, எல்லாமே பெரிய பெரிய அறிவாளிகள். இவர் பெரிய அறிவாளிகள். யார் இவர்கள்? காரூன் யாரு? பெரிய பெரிய கோடீஸ்வரன் இல்ல, லட்சாதிபதி இல்ல. அவன் யாருன்னு சொன்னா, அவரிடத்துல ஒரு கெமிக்கல் இருந்துச்சு, ஒரு திரவம். அந்த திரவத்துடைய அறிவெல்லாம் கொடுத்திருந்தான் அவனுக்கு. அந்த கெமிக்கலை கொண்டு போய் இரும்புல ஊத்துனா தங்கமா மாறுமா? இந்த திறமை இருந்துச்சு யார்கிட்ட? அந்த திறமையை கொடுத்தது யாருங்க? அவனை மறந்துட்டான். சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருப்பா எவ்வளவு ஏழைங்க இருக்கிறாங்கப்பா, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கப்பா, ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, கஷ்டப்படுறவங்க உணவு கொடுங்க. பக்கத்து வீட்டார பாருங்க, பக்கத்து வீட்டார் முஸ்லீமா பார்க்காதீங்க,
பக்கத்து வீட்டுக்காரர் இந்துவான் பார்க்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் கிறிஸ்டியா பார்க்காதீங்க. மனிதனுக்கு மனிதன் கண்ணியம் கொடுக்கணும். பக்கத்து வீட்டுல உள்ள அவன் ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் பட்டினியா இருக்கும் போது நீ சாப்பிட்டா நீ உண்மையான முஸ்லீமே இல்லை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை பிறருக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக் வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பார்ப்பா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை நீ பிறருக்கு வழங்கு, நீ பிறருக்கு கொடு. மனிதநேயத்தோடு வாழுங்கள், மனிதர்களை மதித்து வாழுங்கள். கஷ்டப்படுறவங்க உதவி செய்யுங்க, நோயாளிகளை போய் சந்திங்க என்றெல்லாம் சொன்னதுக்கு அவன் சொன்னானா, என் காசை நான் ஏன் அவ்வளவு செலவு செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏய் உன் காசுன்னு சொல்லாத, உனக்கு கொடுத்தது யாரு? உனக்கு அல்லாஹ் கொடுத்தான். கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல் நீ பிறர் மீது உபகாரம் செய். அவன் சொன்னானா, என்னங்க இதெல்லாம் பேசுறீங்க? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, நான் இதை சம்பாதித்ததெல்லாம் என் திறமையை கொண்டு சம்பாதிச்சேன் சொன்னாங்கல்ல. ஒரு மஞ்சள் பை எடுத்துட்டு மெட்ராஸ் வந்தாங்க. நான் நீங்க பாருங்க எத்தனை பில்டிங் வாங்கி போட்டேன், எல்லாம் என் திறமைங்க. அப்ப உன் திறமையா? உனக்கு கொடுத்தவன் யாரு? நீ கொடுத்தவனை மறந்து விட்டாயா? கொடுத்தவனுக்கு கொடுக்கவும் தெரியும், கொடுத்ததை போல் வாங்கவும் தெரியும். அவன் யார் தெரியுமா? ஏழை பணக்காரன் ஆக்கவனுக்கு தெரியும், பணக்காரன் ஏழை ஆக்கவனுக்கு தெரியும். அன்னஹு ஹுவ அக்னா வ அக்னா, அன்னஹு ஹுவ அல்ஹத வ அப்கா, அவன் தான் அழ வைக்கிறான், அவன் தான் சிரிக்க வைக்கிறான். அவன் சிரிக்க வைத்தால் யாரும் அழ வைக்க முடியாது, அவன் அழ வைத்தால் யாரும் சிரிக்க வைக்க முடியாது. அவன் அழைக்க முடியும், அவனை நீ பயந்து கொள். மனிதனே, நீ இந்த உலகத்தில் நடமாடும் பொழுது அவனை மறந்து விடாது. பூமியில் நீ பெருமையோடு நடக்காதே. லா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. இதெல்லாம் சொன்னாங்க. அவன் சொன்னா, நான் என்ன செஞ்சேங்க? நான் என் திறமை கூட சம்பாதிச்சேன். அல்லாஹ் சொன்னா, எப்படி எலியை விட்டு வைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம யாரை விட்டு வச்சோம்? காரோட விட்டு வச்சோம், பிறோட விட்டு வச்சோம், ஹாமான விட்டு வச்சோம். ஹாமான் யார் தெரியுமா? மந்திரி. யாருக்கு? பிறோனுக்கு மந்திரி. புதுசு புதுசா ஐடியா கொடுப்பான். ஒரு ஐடியா சொன்னான் அவன், என்ன இந்த மூசா அல்லா அல்லாங்கிறார், அல்லாவே கொலை பண்ணிட்டா. சாப்டர் க்ளோஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் கொலை பண்ண போனானுங்க. குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் நமக்கு எல்லாம் இந்த குர்ஆனை பார்க்க தௌஃபீக் செய்வானாக, படிக்க தௌஃபீக் செய்வானாக, உணர தௌஃபீக் செய்வானாக. பெரியவர்களே, இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்காக இறங்கவில்லை, நான் தெளிவாக சொல்கிறேன். மனிதர்களே, குர்ஆனை பாருங்கள். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி இல்லை, முதலில் நாஸ் மனிதர்களுக்கு வழிகாட்டி. இந்த குர்ஆனை தெரிந்தவர்களோடு பாருங்கள். இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். நான் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி தனித்தனி முகம் இருக்கோ, எப்படி தனித்தனி ரேகை இருக்கோ, எப்படி தனித்தனி கேள்வி ரேகை இருக்கோ, இது மாதிரி குர்ஆனுக்குள்ள அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நேர்வழி எல்லாம் வச்சு வச்சிருக்கான்.
எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தமான எண்ணத்தோடு பரிசுத்தமான உடலோடு தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு இந்த குரானை எடுத்து திறந்து பார்க்கட்டும். அல்லாஹ் அவர்கள் பார்க்க தோல்வி செய்வானாக. நான் இந்த சபையில கேட்கிற வச்சுங்க, எத்தனை பேர் குரான் ஓத தெரியும் சொன்னா நான் கேட்க மாட்டேன். கேட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நாம் எல்லாம் முஸ்லிம்கள் தவறுகளே. நம்மை விட பெரிய அடியார் உலகத்தில் யாரும் இல்லை. நமக்கு கிடைத்த இந்த குரானை, நமக்கு கிடைத்த இந்த தீனை நாமும் வாழவில்லை, பிறருக்கு வழிகாட்டவும் இல்லை. நமக்கு எது எழுதினோம்? நம்ம யாருக்கு எழுதினோம்? முஸ்லிமுக்கு யாருக்கு எழுதினீங்க? ஷைத்தான் தாங்க எழுதினீங்க. நமக்கு யாரும் எதிரி இல்லை. யாரோ சில பேர் இன்னைக்கு நம்ம எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கூட நம் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை, முஸ்லிம்களுடைய தவறுகள் எதிர்க்கிறார்கள். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, ஹஜ்ரத் காஜா நிசாமுதீன் அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, காஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க எல்லாம் முஸ்லிம்கள் தானே. வாழ்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு கூட முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் அவங்கள மதிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, பாருங்க முஸ்லிம்கள் அல்ல அவங்கள போல வாழுங்க, அல்லாஹ் நம்மையும் அவர்களை போல் ஆக்குவானாக. நாம் எல்லாம் யார் தெரியுமா? சொல்லளவில் முஸ்லிம்கள். அவங்க எல்லாம் யார் தெரியுமா? செயலளவில் முஸ்லிம்கள். நம்மகிட்ட பேர்களுக்கு உள்ள சரக்கு இல்லை. எதுக்கு இந்த 4 மாசம்? எதுக்கு இந்த 40 நாள்? எதுக்கு இந்த 3 நாள்? எதுக்கு இந்த கஷ்டு? எதுக்கு இந்த தஸ்பீஹாத்? எதுக்கு இந்த திலாவத்? எதுக்கு இந்த இஸ்திமா? யாரையும் கொலை சொல்லவோ, யாரையும் கொலை கண்டுபிடிக்கவோ, யாரையும் எதிர்க்கவோ, நம்முடைய பலத்தை காட்டவோ சத்தியமாக இல்லை. எதுக்கு சொன்னா முஸ்லிம்களை முஸ்லிமாக்குவது. அல்லாஹ் முஸ்லிம்களை முஸ்லிம்களாக்குவானா? முஸ்லிம்கள் முஸ்லிமாகிவிட்டால், முஸ்லிம்கள் முஸ்லிமாகிவிட்டால் நறுமணத்தை எதிர்க்க யாராவது முடியுமா? நான் நறுமணத்தை எதிர்க்கிறேன், நான் சட்டம் போடுகிறேன், நறுமணம் பரவக்கூடாது, பரவாம இருக்குமா? அத்தனை புஸ்தகத்தை பரவாம இருக்குமா பாய்? நறுமணத்தை எப்படி நீங்கள் தடுக்க முடியாதோ, வெளிச்சத்தை எப்படி தடுக்க முடியாதோ கையில போட்டீங்க. இந்த வெளிச்சம் வராம நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வெளிச்சமே வராம முடியுமா? வரல. நெருப்பை எப்படி தடுக்க முடியாதோ அல்லாஹ் சொல்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய தீபத்தை வாயால் ஊதி அணைக்க யாரால முடியும்? शम्मे इलाही को बुझा सकता है कौन? जिसका हावी हो खुदा उसको मिटा सकता है कौन? அல்லாஹ்வுடைய தீபத்தை அணைக்க யாரால முடியும்? முஸ்லிம் முஸ்லிமாக வாழ ஆரம்பித்தால் அவன் நறுமணத்தை போல இந்த உலகத்திலே சாந்தியை பரப்புவான், சமாதானத்தை பரப்புவான், நிம்மதியை பரப்புவான், சந்தோஷத்தை பரப்புவான், கண்ணியத்தை பரப்புவான். அவனை பார்த்து மக்கள் ஆசைப்படுவாங்க. பாய் உங்களை வாழ் ஆவணும் பாய் சொல்லுவாங்க. இன்னைக்கு முஸ்லிம் பிஸ்மில்லா சாராய கடை வச்சிருக்கான். பிஸ்மில்லா சாராய. அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை முஸ்லிமாக்குவாங்க. சகோதரர்களே, எப்படி காரூன் எப்படி இந்த எலியை நம்ம விட்டு வைக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் யாரை விட்டு வச்சான்? காரூனை விட்டு வச்சான், ஃபிரௌனை விட்டு வச்சான், ஹாமானை விட்டு வச்சான். ஹாமானும் ஃபிரௌனும் சேர்ந்து பிளான் பண்ணா யாரை கொலை பண்றதுக்கு? அல்லாஹ்வை கொலை பண்றதுக்கு. அவன் சொன்னானா இந்த மாதிரி மேல பறந்து போக சொல்லி அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி மேல பறக்கிறாங்க 2 பேரும். கொஞ்சம் தூரம் பறந்து போற உடனே என்ன பண்ணாங்க, இவன் ஒரு அம்பை விட்டான் மேல வானதுல. மேல ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் சொன்னா மலர்கள் இந்த அம்பை பிடிங்க. அம்பை பிடிச்சாங்க. அது ரத்தக்கரையை உண்டாக்குங்க. ரத்தக்கரையை ஏற்படுத்தி திருப்பி விட்டாங்க அம்பை. யார் விட்டது? மலர்கள்.
மேல அம்பு போயிட்டு ரத்தத்தோடு திரும்பி வருது. அதை காமிச்சுனா பாருங்க, நான் மூசாவுடைய அல்லாஹ்வை கொலை செஞ்சுட்டேன். உனக்கே உணர்ந்தா அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ் நம்ம எலியை விட்டு வைக்கிற மாதிரி அல்லாஹ் யாரை விட்டு வச்சான்? فكلا أخذنا بذنبه فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون. அவனை ஆதை விட்டு வைத்தோம். அவனை ஆதை யார் தெரியுமா? அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளே ஒவ்வொரு குழந்தையும் 12 அடி உயரம் இருக்குமா. ஒரு புள்ள 12 உயரம் இருந்தா அது வளர்ந்தா எப்படி இருக்கும்? நம்ம எத்தனை அடிங்க? 5 அடி 4 அடி 6 சொல்லிட்டு இருந்தோம். 6 சொன்னதே ஞாபகம். இப்ப 5 ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு. இது குழந்தைகிட்டே 5 மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க எத்தனை அடி? 12 அடி. எத்தனை வருஷம் அவங்க வாழ்க்கை? 500 ஆண்டு, 600 ஆண்டு, 900 ஆண்டு. இந்த மாதிரி மனிதர்கள் அல்லாஹ் சொல்றான். அவங்க சொன்னாங்களா, எங்களை விட உலகத்தில் சுப்ரீம் பவர் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையில புது வார்த்தை, பழைய வார்த்தை. சுப்ரீம் பவர். أما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منا قوة. எங்களை விட சக்தி படைத்தவர்கள் யார்? அல்லாஹ் சொன்னானே, விட்டு வச்சிருக்க. முடிச்சிருக்கா? ومنهم من أرسلنا عليه حاصبا. காற்றை அனுப்பினோம். எத்தனை நாள் காற்று வீசியது? فأرسلنا عليهم ريحا صرصرا. சர்சன் என்ற காற்றை அனுப்பினோம். في أيام نحسات. நஹூசத் பிடித்த நாட்கள். நஹூசத் தமிழ்ல சொல்றது பீடை. பீடை பிடித்த நாட்கள்ல காற்று வந்துச்சான். அப்ப பீடை பிடிச்ச நாள்ல செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ? அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல, பீடை பிடிச்ச நாள் எது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், سبع ليال وثمانية أيام. பீடை பிடிச்ச நாள் எது? سبع ليال 7 இரவு, 8 أيام 8 பகல். அப்போ எல்லாரும் இருந்துச்சு. அதுல 7 இரவு 8 பகல் எடுத்தாச்சு. எல்லா நாளும் வந்துருச்சு. எல்லா நாளும் பீடை பிடிச்ச நாள் தான். எது பீடை பிடிச்ச நாள்னா, என்னைக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு பீடை பிடிச்ச நாள். என்னைக்கு நம்ம சுபூத்துறோமோ தூங்குறோமோ அது முசீபத் பிடிச்ச நாள். என்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச உலகத்தில் வாழ்கிறோமோ அது பீடை நாள். இவர்களே, இது இன்னொரு கூட்டம் வந்துச்சான். அது யாரு? சமூத். அவங்களும் பார்த்தா பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ். டெக்னாலஜி அப்படியே இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா மாஸ்டர் சொல்றான், அம்மா மலையை நாங்க பாம்பு வச்சு என்ன செய்யறோம்? வெடிக்கிறோம். பாம்பு வச்சு வெடிக்கிறோம் மலையை. இவங்க நிக்கிறது இல்லை, நின்ற எவன் வெடிச்சிருவான். பாம்பு அங்க இருந்து இல்ல இங்கே இருப்பான். ரிமோட்ல பாம்பு வச்சு வெடிப்பான். அவங்க எப்படி தெரியுமா? அவங்க டெக்னாலஜி பாம்பை வச்சு மலையை வெடிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பெருவரலை வச்சு மலையை சுரண்டி எடுத்தாங்க. وَتَنْحِتُونَ مِنَ الْجِبَالِ بُيُوتًا آمِنِينَ. மலைகளை குறைஞ்சு வீடுகள் கட்டினாங்க.
அந்த வீடுகள்ல வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்களாம், எங்களை அழிக்க யாரால முடியும், யாராலையும் முடியாது. அல்லாஹ் சொன்னா, அவனுக்கு காத்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு, உனக்கு காத்தும் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, என்ன பண்றேன் பார், நான் என்ன பண்ண போறேன். ஒரே ஒரு சத்தம் வந்துச்சு. ஒரு மலைக்கு அல்லாஹ் கத்த சொன்னா, அந்த மலைக்கு சத்தம் போட்டார், எல்லாம் இருதயம் வெடிச்சு செத்து போயிட்டான். காரூன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அல்லாஹ் சொல்ற, பூமியில புதைச்சேன் அவனை. என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அல்லாஹ் சொன்னா, நான் தண்ணீர போல் கழிச்சேன் அவனை. உன்னை விலகிக் கொள்ளுங்கள், என்னையும் உங்களையும் படைத்தளர்ந்து யார் மீதும் அநியாயம் செய்வதில்லை. அநியாயம் யார் செய்யறான்? அவங்களே செஞ்சுக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறாங்களா, ஆஹா என்கிட்ட பெரிய பலம் இருக்கு, பெரிய சக்தி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், எந்த சக்தியும் என்னுடைய சக்தியை மீறி இல்லை. நீங்கள் பார்க்கக்கூடிய பலமும் நீங்கள் பார்க்கக்கூடிய சக்தியும் சிலந்தி வலையை போல. சிலந்தி வலையை பார்த்துக்கீங்களா? ஒரு வீட்டுல சிலந்தி வலை இருக்கு. சிலந்தி நினைக்கிறான், ஆஹா நாங்க பெரிய அது ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்காவது சிலந்தில பேப்பர் விழுவுமா? பேப்பர் விழுந்தா அந்த சிலந்தி சொல்லுமா, பாருங்க அந்த பேப்பரே மோதி பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு நாள் அந்த சிலந்தில ஒரு குருவி வைக்கல கொண்டு போடுமா. பாருங்க அந்த வக்கல் விழுந்துச்சு, நம்மள ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு நாள் என்ன பண்ணுமா, இன்னொரு காக்கா கொண்டு ஒரு முட்டை கூட போடுமா. பாருங்க நம்ம பாம்பே போட்டா ஒண்ணும் பண்ண முடியல. யார அந்த சிலந்திக்கு முட்டை ஓட தெரியும், பேப்பர் தெரியும். அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் கேட்டு தொடர்பு வைட்டதுக்கு தெரியுமா? அது அவனுக்கு டைம் இல்ல. மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைதா வ இன்ன அவ்ஹனல் புயூதி லபைத்துல் அன்கபூத் லவ் கானூ யஅலமூன். உலகத்தில் யாரெல்லாம் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய பதவியை பேசுகிறார்களோ, கேட்டுக் கொள்ளுங்க மனிதர்களே, அல்லாஹ் அவனை பார்வையில் உங்களுடைய ஆட்சி, உங்கள் அதிகாரம் சிலந்தி வலையை போல. சிலந்தி வலையை போல. அவன் ஊதுனா நம்ம பறந்து போயிடும். சொல்ல சில பேரை அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான், சில பேர் அல்லாஹ். ஆனால் இந்த மனிதர்களாகிய நாம், குறிப்பாக முஸ்லிம்கள், அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்குவானாக. ஆமீன் சொல்லுங்க சகோதரர்களே. அப்படி நம்ம ஆயிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம விட்டு வைக்க மாட்டோம், நாமளே வளரும். மன் அமில சாலிஹன் من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. உலகத்தில் யார் தன்னை படைத்தவனை விளங்கி, தன்னை படைத்தவனை அறிந்து, அவனை சந்தோஷப்படுத்தி, அவன் காண்பித்த வழிமுறைப்படி, அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை பின்பற்றி, அவனுக்கு பயந்து, யார் மீதும் அநியாயம் செய்யாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல், யாருக்கும் சிரமம் கொடுக்காமல் மனுஷனா வாழ்ந்தானோ, அந்த மாதிரி மனுஷனா வாழ்ந்தா அல்லாஹ் சொல்றான், நம்ம விட்டு வைக்க மாட்டோம். என்ன செய்வோம்? நாம் வாழ வைப்போம், நாம் வாழ வைப்போம். கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தாயால வாழ வச்சா அவங்க அழிச்சால் அழிய முடியாது. அவங்க தாங்க அவுலியாக்கள், அவங்க தாங்க சஹாபாக்கள். ஆனா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலை இல்லை. நம்மளும் அப்படி ஆகலாமா? சத்தமா சொல்லுங்க. இப்படி இங்க உட்கார்ந்து ஆகிடலாமா? இங்க உட்கார்ந்து ஆக முடியாது.
இதுக்காக ஒரு முயற்சி தேவை, ஒரு தியாகம் தேவை. பெரியவர்களே செய்யறாங்களா இன்ஷா அல்லாஹ்? இதுக்காக இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் நீயத்து வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கூடிய சீக்கிரம் போகலாமா இன்ஷா அல்லாஹ்? கையை தூக்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ்.